நம் வாழ்விற்கு இயற்கை அளித்த கொடைகள் ஏராளம். ஆனால் நாகரிக மாற்றம், உலகமயமாக்கல் காரணமாக நாம் சற்று தடம் மாறுகிறோம். இதிலிருந்து விடுபட்டு நம் மண் சார்ந்த, சூழல் சார்ந்த ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை முன்னெடுத்திருக்கிறது இந்த கிராமம். வணக்கம் எல்லாத்துக்கும். திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் 63 வேளம்பலை ஊராட்சியிலேருந்து பேசுகிறேங்க. ஒவ்வொரு கிராமத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. எங்கள் கிராமத்துக்கு நாங்கள் தற்காலத்திய வரலாற்று சிறப்பாக நாங்கள் எதை பார்க்குறோம்னாக்க, அந்நிய குளிர்பானங்களை இங்கே விற்பதும் இல்லை, நுகர்வு செய்வதும் இல்லை. இதை நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயமா நாங்கள் பார்க்குறோங்க. அதை பற்றி பேசலாம் வாங்க. வணக்கம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரை பற்றி பெருமையாக நினைக்கிற சில விஷயங்கள் உண்டுங்க. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊரை பற்றி பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்நிய குளிர்பானங்களை நாங்கள் இங்கே உபயோகப்படுத்துறதும் இல்லை, விற்பனை செய்கிறதும் இல்லைங்க. அதுதான் நாங்கள் ஒரு பெருமையான விஷயமா கருதுறோங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருடமாங்க. 2017 காலகட்டங்களில் இருந்து 2026 இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாடோட. அது என்ன நிலைப்பாடுன்னு சொன்னாக்கா, அந்நிய குளிர்பானங்களை உபயோகப்படுத்துவதும் இல்லை, விற்பனை செய்வதும் இல்லைங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இதே நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்திட்டே வந்துட்டு இருக்கேங்க. மாப்பிள்ள, குளிர்பானத்தை தடை பண்ணிக்கிறோங்கிறோம். நம்ம அதை எதனால தடை பண்ணிக்கிறோம், அதனால மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது, என்னென்ன தீமை வருதுன்னு மக்களுக்கு விலாவரியா சொன்னா தான் மாப்பிள்ள புரியும். கண்டிப்பா மாப்பிள்ள சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெயில் டைமில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வருவாங்க, வெயில் அதிகமாக இருக்குங்க. அந்த டைமில் நம்மளுக்கு கூலிங்காக ஏதாவது குடிக்கலான்னு தோணுங்க. உடனே நம்ம கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி சரி அப்படியே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிப்போம். ஆல்ரெடி நம்ம வெயிலில் அதிகமாக அலைஞ்சிட்டு வர்றோம். வெயில் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் உள்ளே அதிக குளிர்ச்சியான ஒரு பொருளை உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரத்த நாளங்கள்லாம் சுருக்கம் அடைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரை உடல் பருமனை கொடுக்குங்க. உடல் பருமன் வந்துருச்சுனாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான வியாதியும் வந்துடும். உங்களுக்கு தெரியாது இல்லை, ப்ரெஷர் வருங்க, டயபெட்டிஸுங்க, இது அதிகப்படியான பிரச்சனைகள் வருங்க. இது எந்த பிரயோஜனமே இல்லாத இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம எதுக்காக குடிக்கணுங்க? அதில் இருக்கிற செயற்கை நிறமூட்டிகள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள, உடம்புக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை அது கொடுக்குதுங்க. கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்மளுக்கு இது தெரியாமல் இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாமே குறுஞ்செய்திகளாகவும் நம்மளுக்கு நிறைய இது தெரியப்படுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் அந்நிய குளிர்பானம், என்னால் உங்கள் குடல் இந்த அளவுக்கு பாதிப்படைகிறது, உங்கள் உடல் இந்த அளவுக்கு பாதிப்படைகிறதுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விழிப்புணர்வுகள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை எல்லாமே நம்ம எடுத்துக்கணுங்க. நம்ம நிறைய மருத்துவ கேம்புகளில் இதை பற்றியான விழிப்புணர்வுகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதை மேலும் இவ்வளோ விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட நம்ம இதை பற்றி கேர் எடுத்துக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் இதனால் பாதிப்படைஞ்சிட்டே வந்துட்டுருக்குறேங்க. இப்போ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் விட்டமின் மாத்திரை தான் கொடுக்குறாங்க. என்ன விட்டமின் குறைபாடு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விட்டமின் மாத்திரையை தான் கொடுக்குறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா குளுக்கோஸ் போட்டு அனுப்பிச்சுட்றாங்க. எல்லாம் சரியானதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க, நொங்கு சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களோ ஒழிய, எந்த டாக்டரும் நீங்கள் இந்த குளிர்பானத்தை குடிங்க, அந்த குளிர்பானத்தை குடிங்கன்னு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கையில் எந்த ஒரு விட்டமின்ஸோ மினரல்ஸோ எதுவுமே இல்லாத அந்த குளிர்பானங்களை நம்ம எதற்காக நம்ம ஊரில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு விவாதம் நடந்துச்சுங்க. அந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் அப்புறம் நம்ம எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எதற்காக நுகர்வு செய்யணும், அதை எதற்காக நம்ம ஊரில் விற்பனை செய்யணும்னு எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தாங்க இந்த அந்நிய குளிர்பானங்களை விற்பதும் இல்லை, நுகர்வு செய்வதும் இல்லைங்கிற ஒரு தடை. இதை எப்படி நடைமுறைப்படுத்தலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017 ஜனவரி மாதத்தில் வந்ததுங்க. அந்த டைமில் ஜல்லிக்கட்டு போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அதை நாங்கள் சுற்றுச்சூழலுக்கான போராட்டமாகவும் எங்கள் மக்களோட ஆரோக்கியத்துக்கான போராட்டமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தீர்மானித்து, சரி இதனால் இவ்வளோ பாதிப்புகள் வருது, நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லி முடிவு பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, விற்பனைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நுகர்வுன்னு ஒன்று இருக்குங்க. அதனால் நாங்கள் என்ன யோசித்தோம்னா, எல்லோரும் சேர்ந்து இந்த விற்பனை செய்யக்கூடிய எங்களை நம்பி பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் கடை வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பாயிருங்க. ஏன்னா இப்போ திடீர்னு தடை பண்ணோம்னா அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த இல்லைங்களா? அந்த டைமில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லோரும், ஏன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய பணமாக தெரியலனாலும் கிட்டத்தட்ட 50,000 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு பெரிய தொகைங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு ஊரோட நலன் கருதி எல்லாருமே எங்ககிட்ட இருக்கிற பணத்தை போட்டு, அந்த வியாபாரிகள் யாருமே பாதிப்படைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு ஊரின் மத்தியில் வச்சு அதை எல்லாமே அழிச்சங்க. ஒரு கும்மி நிகழ்ச்சியெல்லாம் வச்சு அந்த அந்நிய குளிர்பானங்களை முற்றிலுமா 63 வேளம்பாளையத்தில் எந்த இடத்துலையும் துளியும் இருக்கக்கூடாதுங்கிறக்காக அதை எல்லாமே ஊரின் மத்தியில் போட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழிச்சங்க.
இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு எப்படின்னா, காந்தியடிகள் வந்து அன்றைக்கு சுதேசி இயக்கம்னு சொல்லி ஒன்று நடத்தினாங்க. அந்நிய துணிகளை வந்து நாங்கள் யாரும் உபயோகப்படுத்துறது இல்லைன்னு சொல்லி போட்டு அதை எல்லாமே வந்து ஊரின் மத்தியில் போட்டு அங்கங்கே எரித்து கதராடைகளை மட்டும்தான் நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி அன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதே போராட்டத்தின் தாக்கம் தான், அதே போராட்டத்தின் வடிவத்தை தான் நாங்கள் எடுத்து அந்நிய குளிர்பானங்களை நாங்கள் உபயோகப்படுத்துவதில்லை. அதே மாதிரி நாங்கள் உள்ளூர் உற்பத்தியான மோர், இளநீ, நொங்கு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ஆதரித்து எங்களுக்காக வந்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பித்தோம். இதனால் வந்து எங்களுடைய உள்ளூர் பொருளாதாரம் வந்து மேம்படைகிறதுக்கு ஆரம்பிச்சதுங்க. இது 63 வேளம்பாளையத்தில் இருக்கிற, ஏன்னா தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கை தட்டினா கண்டிப்பாக ஓசை எழும்பாதுங்க, அத்தனை கையும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை எழும்பும். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஊர் சார்ந்த ஒவ்வொருவரும் வந்து எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து வெற்றியடை வச்சோங்க. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 2017 இன்னைக்கு 2026 வரைக்கும் 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதே நடைமுறை அப்படியே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இன்றைக்கும் இனிமேலும் இருக்கும். ஒவ்வொரு பொருளோட தயாரிப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மறைநீர்னு ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க. அது என்னென்னு சொல்கிற கேளுங்க. இப்போ குண்டூசி தயாரிக்கிறதுலேருந்து பெரிய பெரிய கார்கள் தயாரிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் செலவாகுங்க. இந்த 1 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க. இந்த மறைநீர் பார்த்தீங்கன்னாக்க 50 லிட்டரு தேவைப்படுதுன்னா அது எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நிலத்தடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. நிலத்தடி நீரை எடுக்கிறதோ உபயோகப்படுத்துறதோ நான் தவறுன்னு சொல்லிங்க. அந்த நிலத்தடி நீரை எதுக்காக பயன்படுத்துகிறங்கிறதுல தான் அது ஒரு விஷயம் இருக்குதுங்க. இப்போ அந்த 50 லிட்டர் தண்ணி வந்து இந்த தென்னை மரத்துக்கு கொடுத்தோம்னா எத்தனை காய் கொடுக்குதுன்னு பாருங்கள். அந்த தென்னை மரத்து காய்கறினால நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. நம்ம 40 லிட்டர் தண்ணி பயன்படுத்தி அந்த 1 லிட்டர் குளிர்பானத்தை தயாரிக்கிறதுனால, அதை உட்கொள்றதுனால வந்து எந்த நன்மையும் கிடையாதுங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால உடலுக்கும் கெடுதலான ஒரு விஷயம், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் அது கெடுதலான விஷயமா தான் போய் முடியுதுங்க. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோங்கிற அடிப்படையில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து அடைச்சி விற்கிறாங்க. இப்படி குடிச்சு போட்டு அப்படியே அந்தளவு தூக்கி வீசி போட்டு போயிடுறாங்க. அது வீசுகிற இடம் எந்த இடம் எதுன்னு பார்க்குறது இல்லை. அது ஃபுல்லாக அப்படியே தண்ணி மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓடி வந்து இந்த வாய்க்காலில் அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் அடைச்சிக்குதுங்க. இதே வந்து நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே போய் சாக்கடைகள் அடைச்சிக்கிட்டு அது வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைய செய்யுதுங்க. அப்புறம் இது தயாரிக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மரத்தில் போடுறாங்க, அந்தளவு கொண்டு போய் ரோட்டில் வச்சு விற்றுட்டு வந்துடுறோம், அது வேலை முடிஞ்சுதுங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா பாட்டில் ஒரு பக்கம் தயார் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ஒரு பக்கம் தயார் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து அங்கங்கே போக்குவரத்தின் அடிப்படையில் தான் போகுதுங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து போக்குவரத்து மாசு ஏற்படுதுங்க. அதுக்கப்புறமா வந்து புவி வெப்பமயம் ஆகுதெல்லாம் நடைபெறுதுங்க. இதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏகத்துக்கு பாதிப்பு ஏற்படுதுங்க. அதனால தான் வந்து நாங்கள் இதுக்கு ஒரு தீர்மானமாக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ண வேணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இந்த ஊரில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய உடல்நலன் கருதி, இந்த சுற்றுச்சூழல் கருதி, இந்த ஊரோட சுற்றுச்சூழல் கருதி தான் நாங்கள் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறோங்க. இதே மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய நலன் கருதி நாங்கள் இதை எடுத்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நலன் கருதி, உங்கள் மக்களின் நலன் கருதி நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தீங்கன்னா இது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. நம்ம வந்து வருங்கால தலைமுறையினருக்கு வந்து இந்த மண் நமக்கானது மட்டும் இல்லைங்க, நம்ம வருங்கால சந்ததியினருக்கானது. இந்த மண்ணை வந்து நம்ம அப்படியே இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும். இந்த வருங்கால சந்ததியினருக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம அப்படியே கொடுத்துட்டு போனோம்னாக்கா வந்து இன்னும் சிறப்பாக இருக்குங்க. தேவையில்லாத களை செடிகள் வந்து வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க, அதுவாக வளர்ந்துட்டு வந்துருங்க. ஆனால் வெள்ளாமல் வளர்கிறதுக்கு வந்து நம்ம உழைப்பை போடணுங்க, பராமரிப்பு பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்குதுங்க, நம்ம நிறைய முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டியது இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம இந்த முன்னெடுப்பு எடுத்து எங்கள் ஊரோட நலன் கருதி, எங்கள் ஊர் மக்களுடைய நலன் கருதி, அவங்கள ஆரோக்கியத்தை முன்னெடுக்க வேணுங்கிறதுக்காக நிலைநிறுத்தப்பட்ட விஷயந்தான் வந்து இந்த அந்நிய குளிர்பானங்கள் எதிர்ப்பு மற்றும் தடைங்க. இதை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியம் கருதி, உங்களோட நலன் கருதி இதை முன்னெடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இது வந்து இப்போது தற்போதைய நிகழ்வுங்க. அடுத்த கட்டமாக வந்து 100% பிளாஸ்டிக் இல்லாத, நெகிழி இல்லாத 63 வேளம்பாளைய ஊராட்சி உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம். அடுத்த கட்டமாக அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த காணொளியில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.